செவ்வாயின் கடவுளின் அதிபதியான முருகனை இங்கு வந்து வழிபட்டால் நமக்கு இருக்கும் செவ்வாய் தோஷத்திலிருந்து பரிபூரணமாக மோட்சம் பெறலாம். வல்லக்கோட்டைக்கு அடுத்து இங்குதான் முருகன் வள்ளி தெய்வானையோடு உயரமாக காட்சியளிக்கிறார். இந்த கோவில் எங்கு உள்ளது என தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க முருகனை நம்பினால் ஓம் சரவணபவ என கமெண்டில் சொல்லுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருவருக்கு கல்யாணம், வீடு வாங்க என மனைவி, மக்கள், வீடு என நாம் சந்தோஷமாக வாழ தேவைப்படும் அனைத்தையும் பெற நம் ஜாதகத்தில் செவ்வாயினிடம் நல்லதாக இருக்க வேண்டும். இந்த கோவிலுக்கு வந்தால் செவ்வாய் கிரக பிரச்சனைகள் பரிபூரணமாக சரி செய்யலாம். கனிகளிலே முக்கணியாக பார்க்கப்படும் பலா வாழையில் ஒன்றான மாமரம்தான் இந்த கோவிலின் தலவிருட்சமாக இருக்கிறது. தப்பு பண்ண உடனடியாக தட்டி கேட்பார். ஆனால் அவனிடம் மனதார ஒரு நல்ல விஷயங்களுக்கு வேண்டுதல் வைத்தால் அதை உடனடியாக அமைத்து தரும் ஒரே கடவுள் இந்த கோவில் முருகன்தான். சென்னையில் உள்ள இந்த கோவில் மிகவும் பிரபலமான சிறைக்கு அருகில் உள்ளது. இந்த கோவிலுக்கு அருகில் ஒரு சிவன் கோவிலும் உள்ளது. எனவே இங்கு வந்து சிவன் கோவிலுக்கு செல்லுங்கள். முருகன் அருளையும் பெறலாம், சிவன் அருளையும் பெறலாம். இந்த கோவிலின் முழு அட்ரஸ் வேண்டுமென்றால் கமெண்டில் சொல்லுங்க. எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.